அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் நேற்றுக்கு எபிசோடில் வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட விஜய் பசுபதியோடது. பசுபதி வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து விஜய்க்கு அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு விஜய் பசுபதி 2 பேரும் மோதினாலே எனக்கு சிரிப்பாக தான் வரும். அந்த மாதிரி சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்களேன், விஜய் இந்த 4 பிக்சர்லையுமே பாருங்களேன், நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. அவ்வளோ அழகாக வந்து நம்மளோட அந்த காலை எட்டி உதைக்கிறதெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக வந்து நம்ம விஜய் வந்து பண்ணியிருப்பார். அது எத்தனை டேக் எடுத்தாங்கன்றது அது தனியாக இருக்கட்டும். ஆனால் அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்துறேன் நம்மளுக்கே வந்து எப்போ இது என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு நான் வந்து இதை சரியாக பேச முடியல என்னால் லாஸ்ட் வீடியோவில். அதனால தான் இப்போ தனியாக அவங்க 2 பேரை பற்றி மட்டும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோ 4 பிக்சர்லையுமே அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆனால் அவ்வளோ ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்கள். ஆனால் இந்த காலை தூக்கி நெஞ்சு மேலே வச்சு உதைக்கிறார் பார்த்தீங்களா, அந்த சீனு தாங்க என்னால் அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. நம்மளோட சுவாமி ஏதாவது விஜயோடது அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பார். அதுக்கு ஈக்குவலாக நம்மளோட பசு, அவரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். வில்லன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்சு மகாநதியில் பசுபதி இல்லைன்னா மகாநதி இல்லைன்ற மாதிரி தான் நான் எடுத்துப்பேன், என்னை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த அன்னைக்கு இருந்து, மகாநதி டைட்டில் கார்டு போட்ட அன்னைக்கு இருந்து பசுபதி அதாவது சீனில் நடிக்கலைன்னா கூட அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, அவரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால வந்து பசுபதி இல்லாமல் மகாநதி இல்லை அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து விஜய்க்கும் பசுபதிக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு நாள் ஓப்பனிங்கில் பண்ண சம்பவத்தை மறுபடியும் இப்போ பண்ணியிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட்டு நிறைய சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ சூப்பராக வந்து 2 பேருமே பண்ணுவாங்க. அடுத்த செகண்ட் செம்ம பிடிஎஸ் வீடியோ போட்டுருவாங்கங்க. எனக்கு அதுதான் பயங்கரமாக இருக்கும். இந்த ப்ரொமோலாம் இந்த அதாவது இவங்க நேற்றுக்கு எபிசோடுக்கு முன்னாடியே இது ப்ரொமோவாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதா எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அவ்வளோ செம்ம தெருக்கி விட்டுருப்போம் நம்ம அப்படிங்கிறதான் அந்த அளவுக்கு. ஆனால் ப்ரொமோ வந்து விடாமல் எபிசோடாகவே போட்டாங்க இல்லையா, அந்த காலை எட்டி உதைக்கிற சீன் தாங்க அடிச்சுக்கவே முடியாது, அல்டிமேட்டாக இருந்தது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. ஆனால் 4 பிக்சர்லையுமே அவ்வளோ ஒரு அழகாக வந்து நம்மளோட விஜய் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறதா எனக்கு வந்து திரும்ப பார்க்கணும் போல் இருந்தது. உங்களுக்கு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? நிச்சயமாக வந்து எபிசோடு மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நேற்றுக்கு எபிசோடு 2 பேர் தான், பசுபதி விஜய், இவங்க 2 பேர் மட்டும்தான் அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது மக்களே. சூப்பர் மக்களே. ஆனால் நாளைக்கு ப்ரொமோவுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க, செம்ம ப்ரொமோவுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். செம்ம மேட்ரு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நான் வெரி ஹாப்பி. நேற்று நடந்த எபிசோடு அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி அப்கமிங்கில் பயங்கரமாக இருக்கும். காவேரியை கடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் வில்லத்தனமாக நம்ம பசுபதி பண்ணுவார். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. என்ன மக்களை சொல்கிறீங்க?